ஆடம்பர செலவுகள் மற்றும் ஃப்ளெக்ஸ் வைக்கும் கலாச்சாரத்தை தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் அமைச்சர் அருண்ராஜ் கலந்து கொண்டு பேசினார். தேர்தல் வெற்றி தலைவர் விஜய்க்காக தொண்டர்கள் அர்ப்பணிப்புடன் உழைத்ததால்தான் சாத்தியமானது என்றார். பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யும் கருவி மட்டுமே என்றும் ஆடம்பர செலவுகள் மற்றும் ஃப்ளெக்ஸ் கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மக்கள் அரசியல் அறிவு கொண்டவர்கள், அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று பேசிய அவர், கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து உழைத்த நிர்வாகிகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் கூறினார். ஒரே ஒரு ஃப்ளெக்ஸ் மட்டும் அடிங்க, வேற அடிக்கவே வேணாம்னு தான் நான் சொன்னேன். அந்த ஆகிற செலவுல நம்ம ஏதாச்சும் நிறைய கிராமத்துல லைட்டு நம்ம பிரச்சாரத்துக்கு போறப்ப டியூப் லைட் வசதி இல்லை அப்படின்னு அப்படிதான் அந்த செலவுல அந்த பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனா வந்து பார்த்தா தொகுதிக்குள்ள நம்ம ஃப்ளெக்ஸ் இருக்கு. இதோட இருக்கட்டும், இனிமேல் நானே சொல்லிடுறேன், பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுறேன். தயவு செய்து இங்க பாருங்க, நம்ம ஒரு சாதாரண பொதுமக்களோட அரசியல் அறிவை வந்து குறைச்சி மதிப்பிடவே மதிப்பிடாங்க. சரியா? அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. முன்ன எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கணும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாரு, 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாரு, அதை விட்டுட்டு நம்ம ஓட்டு போட்டுக்கான அவங்களாம் முட்டாள் கிடையாது. தயவு செய்து பொதுமக்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்க ஃப்ளெக்ஸ் அடிக்கிறீங்கன்னா, ஆடம்பரம் பண்றீங்கன்னா, அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. புரியுதா? தயவு செய்து மனசு வச்சுக்கோங்க.